வணக்கம் மக்களே. 6 சீட்டு ப்ளஸ் 1 எம்பி. ஸ்டாலின் கொடுத்த ஒரு ஆஃபர், அந்நியார் எடுத்த ஒரு திடீர் முடிவு, 2026 மாறப்போகிற ஒரு மெகா கூட்டணியை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவாக பார்க்கலாம் வாங்க. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் தேமுதிகவோட அரசியல் நிலைப்பாடுங்கிறது, கூட்டணி பற்றின விவாதங்கள் அரசியல் களத்தில் ஒரு பெரும் பேசு பொருளாக மாறி இருக்குன்னே சொல்லலாம். நடிகர் விஜயகாந்தோட மறைவுக்கு அப்புறமா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட தலைமையில் தான் சந்திக்க போகிற முதல் சட்டமன்ற தேர்தல் இது என்பதால் கௌரவமான தொகுதிகளை பெறணும்னு சொல்லி தேமுதிக முனைப்பு காட்டி வந்துகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இருந்தாலும் திமுக மற்றும் அதிமுகன்னு சொல்லி 2 பிரதான கட்சிகளுக்குமே தேமுதிகவுக்கு ஒரு ஒற்றை இலக்கு இடங்களை மட்டும்தான் கொடுக்குறதா சொல்லி திட்டமிட்டிருக்காங்கன்ற தகவலும் தற்போது கிடைச்சிருக்கு. தேமுதிகவோட தரப்பை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு இரட்டை இலக்க தொகுதிகள் தான் வேணுங்கிறதுல ரொம்பவே உறுதியாக இருக்கிறதா தெரியுது. இது மட்டும் இல்லாமல் அதிமுகவோட கூட்டணி அமைச்சா ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியும், ஒருவேளை பாஜக அங்கே வகிக்கும் கூட்டணியில் சேர்ந்தா மத்திய இணையமைச்சர் பதவியும் நிபந்தனைகளாக முன்வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. 2011 எதிர்க்கட்சின்ற ஒரு அந்தஸ்தை பெற்ற தேமுதிக கடந்த 2021 தேர்தலில் வெறும் 0.3% வாக்குகளை மட்டுமே வாங்கியிருக்கு. அந்த கட்சிக்கு அதிக இடங்களை ஒழுக்க பிரதான கட்சிகள் தயங்குவதாக காரணமும் சொல்லப்படுது. தமிழக அரசியலில் நடிகர் விஜயோட வருகை தமிழக வெற்றி கழகம் ஏற்படுத்துகிற ஒரு தாக்கம் வாக்குகளை பிரிக்கும் ஒரு காரணியாக அமையும்னு கூட சொல்லி எதிர்பார்க்கப்படுதுன்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் ஒவ்வொரு வாக்கு வங்கியுமே முக்கியங்கிறதுனால தேமுதிகவை எளிதாக கடந்து செல்ல முடியாதுன்னு சொல்லி பெரிய கட்சிகள் விரும்பலை. இதனால தான் தொகுதிகளோட எண்ணிக்கையை ஒற்றை இலக்கத்திலேயே வச்சுக்கிட்டு அதற்கு பதிலாக ஒரு எம்பி சீட் போன்ற மாற்று சலுகைகளை வழங்குவதாக திமுக மற்றும் அதிமுகவோட தரப்பில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு இப்போ வந்துகிட்டு இருக்குது. கட்சியை தக்க வச்சுக்கவும் தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காகவும் அதிக இடங்கள் தேவைன்னு சொல்லி தேமுதிகவோட தலைமை நினைச்சிட்ருக்காங்க. ஆனால் கள நிலவரம் மற்றும் கடந்த கால தேர்தல் முடிவுகள் தேமுதிகவுக்கு எதிராக இருக்கிறதுனால அவர்கள் ஒற்றை இலக்கு தொகுதிகளுக்கு மட்டும்தான் சம்மதிப்பார்களா அல்லது தனித்து போட்டியிடும் முடிவை எடுப்பார்களான்னு சொல்லி ஒரு மர்மமான கேள்வியாகவே இது இருக்குதுன்னு சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எடுக்க போகிற இந்த முடிவு தேமுதிகவோட எதிர்கால அரசியல் பயணத்தை தீர்மானிக்குங்கிறது ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையுங்கிறதுல சந்தேகமே இல்லைன்னு சொல்லலாம். மேலும் இந்த தகவல் தான் 6 சீட்டு ப்ளஸ் 1 எம்பி ஸ்டாலின் கொடுத்த ஒரு ஆஃபர், அந்நியார் எடுத்த திடீர் முடிவு, 2026 மாறப்போகிற மெகா கூட்டணி பற்றின தகவல் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களை நம்ம போகிற இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.